ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சத்யா சசிகுமார். இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியை ஊற்றி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி காய வச்சு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை நல்லா நுணுக்கிக்கலாம். நுணுக்கின வெள்ளத்தை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாகை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, ஏன்னா அது கீழெல்லாம் மண்ணாக இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் அந்த கரைச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே ஒன்றொன்னா போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ துருவன தேங்காய் 1/2 மூடி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு கொஞ்சமாக கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் திக்னஸ்க்காக. இப்போ நம்மளுக்கு பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.